மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ். இதில் மாடல் 1 மாதிரி 1 √6 மைனஸ் √5 பை √6 ப்ளஸ் √5 மதிப்பை காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √6 மைனஸ் √5 பை √6 ப்ளஸ் √5. சரி, இதில் ஷார்ட்கட் என்னன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது மாதிரி ஆல் ஆர் இன் த சேம் ஃபார்ம் ஆஃப் ரூட், எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அடுத்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பராக இருக்குது. இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர், சென்டரில் ப்ளஸ் போடுங்க. இந்த நியூமரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்டர். நியூமரேட்டரில் மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும் நடுவில். You should not worry about the denominator sign. The denominator signல ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் டோன்ட் worry. அதாவது எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடணும். மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் வரணும். கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ என்ன, 6 + 5 பை 6 மைனஸ் 5. முதல்ல இருக்கிறத ரூட்டு எடுத்துகிட்டு அப்படியே எழுதுங்க. மைனஸ் 2 இன்ட்டு √6 பெருக்கல் 5. என்ன பண்ணுங்கள், நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருந்தால் நடுவில் ப்ளஸ் வரும், மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும். மேலே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. 2 இன்ட்டு √6 பெருக்கல் 5 பை 6 மைனஸ் 5. கீழே இருக்கிறது அப்படியே. அப்போ மேலே 2 கூட்டினா 6 5 11 பை 6 5 போனால் 1 மைனஸ் 2 இன்ட்டு √30 6 5 30 பை 1. கீழே 1 1 வரனால அதை எடுத்துடலாம். அப்போ 11 மைனஸ் 2 √30. பி இஸ் தி ஆன்சர். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 ப்ளஸ் √2 பை √5 மைனஸ் √2. √5 ப்ளஸ் √2 பை √5 மைனஸ் √2 மதிப்பை காண்க. இதில் பாருங்கள், ஆல் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரூட், எல்லாமே ரூட்டுக்குள்ளே. நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர், எல்லாமே ஒரே நம்பர். இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் சென்டரில் ப்ளஸ் போடணும். நியூமரேட்டர் மைனஸ் மீன்ஸ் புட் மைனஸ் இன் தி சென்டர். யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன். ப்ளஸ்ஸாக மைனஸாக டினாமினேட்டரில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடணும். மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடணும். கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ கணக்குக்கு வாங்க. கணக்கு என்ன இருக்குது, √5 ப்ளஸ் √2 பை √5 மைனஸ் √2 ப்ளஸ் இருக்குது. அப்போ 5 + 2 பை 5 மைனஸ் 2 அதை அப்படியே போட்டுட்டு நடுவில் ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போடணும். அப்புறம் 2 இன்ட்டு 5 அதை அப்படியே பெருக்கல்ல ப்ளஸ்ஸாக இருக்கிறது பெருக்கல் எழுதியிருக்கு. 5 இன்ட்டு 2 பை கீழே அதே தான் 5 மைனஸ் 2. அப்போ 5 2 7, 5ல் 2 போனால் 3, 7 பை 3 ப்ளஸ் 2 இன்ட்டு I2 10 √10 பை 3. அப்போது 7 + 2 √10 பை 3. ஆன்சர் இஸ் சி. சி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு, √5 மைனஸ் √3 பை √5 ப்ளஸ் √3 மதிப்பை காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √5 மைனஸ் √3 பை √5 ப்ளஸ் √3. சரி, ரூட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆல் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரூட், எல்லாமே ரூட்டுக்குள்ளே ஃபார்மில் இருக்கணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி த சேம் நம்பர். நியூமரேட்டர் டினாமினேட்டரும் சேம் நம்பராக இருக்கணும். இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் தி சென்டர். நியூமரேட்டர் மைனஸாக இருந்தால் புட் மைனஸ் இன் தி சென்டர். யூ ஷுட் நாட் ஒரி அபவுட் தி டினாமினேட்டர் சைன். ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் தமிழில் போடும்போதுனா எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்க. மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க. கீழே பற்றி கவலைப்படுவதில்லை. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி கவலையே பட வேண்டியதில்லை. அப்போ என்ன, 5 + 3 பை 5 - 3
போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மேலே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ் வந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ மைனஸ் வந்தனால மைனஸ் 2 இன்ட்டு அதை அப்படியே பெருக்கலாக எழுதிடுங்க. 5 பெருக்கல் 3 பை 5 மைனஸ் 3. அப்போ 5 3 8, 5ல் 3 போனால் 2. அப்போ 8/2 மைனஸ் 2 இன்ட்டு 3 5 15 ரூட் 15/2. டினாமினேட்டர் அதை கட் பண்ணாக்கா 8 2 அளவுத்தா 4, 2க்கு 2 கட் பண்ணிட்டா மைனஸ் ரூட் 15. அப்போ 4 மைனஸ் ரூட் 15. பி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு ரூட் 5 ப்ளஸ் ரூட் 3 பை ரூட் 5 மைனஸ் ரூட் 3 மதிப்பை காண்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ரூட் 5 ப்ளஸ் 3 பை ரூட் 5 மைனஸ் 3. சரி, ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆல் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் ரூட். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஷுட் பி தி சேம் நம்பர். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டரில் இருக்கணும். இன் நியூமரேட்டர் ப்ளஸ் மீன்ஸ் புட் ப்ளஸ் இன் சென்டர். Numerator minus means put minus in the center. You should not worry about the denominator sign. Denominator sign இல்லை ப்ளஸ்ஸா மைனஸா, you don't worry. எல்லாமே ரூட்டுக்குள்ளே இருக்கணும். மேலேயும் கீழேயும் ஒரே எண் ஒரே மாதிரி இருக்கணும். மேலே ப்ளஸ் வந்தால் நடுவில் ப்ளஸ் போடுங்க, மேலே மைனஸ் வந்தால் நடுவில் மைனஸ் போடுங்க. அப்போது கீழே பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன, மேலே 5 + 3 பை 5 மைனஸ் 3. கணக்கில் கொஸ்டினில் வந்து என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது, அதனால நடுவில் ப்ளஸ் போட்டுக்குங்க. 2 இன்ட்டு அது அப்படியே மல்டிப்ளையா 5 பெருக்கல் 3 பை 5 மைனஸ் 3. அப்போ 5 3 8, 8/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 15/2. அப்போ 8ஐயும் 2ஐயும் வகுத்தா டிவைட் பண்ணால் பாதி. அப்போ 4, 2க்கு 2 கட் பண்ணால் ரூட் 15. அப்போ 4 ப்ளஸ் ரூட் 15. ஆன்சர் இஸ் பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.